தெரிவித்துக் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்யலாங்கிறீங்க. அதிகார இதுலயோ அதிகாரத்திலேயோ ஆட்சியிலையோ அவங்க இல்லாம பின்புலர்கள் தானே இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களால செய்ய முடியும்? இல்லை, அவங்க தான் இப்போ பிரச்சாரத்தில் முன்னெடுத்து சொல்றாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும்னு. இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களிடத்தில் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களே தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். அவர்களால் பலனடைந்தவர்கள், அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள், அவர்களால் உதவி பெற்றவர்கள், அவர்களால் சேவை பெற்றவர்கள், அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இல்லை, இங்கே இருக்கிற பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் உள்பட, இங்கே இருக்கிற மாணிக்க உள்பட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அங்கே சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம், அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நிறைவேற்றினா தான் ஆட்சி அமைக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாரை முதலமைச்சராக அம்மா அவருடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அங்கே நாம் 4.5 ஆண்டு காலம் புனித ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இல்லை, யார் இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இப்போது சரியான பாதையிலே, வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது 2026. ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க, எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க, எல்லாமே யாரை பற்றி பேசுகிறாங்க? எடப்பாடியாரை தான் பேசுகிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பேசுகிறாங்க. ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்திலே ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுக்குழு தான் அதிகார மையம். அதிகாரம் படைத்திருக்கிற அந்த பொதுக்குழு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது, நீதிமன்றமும் அறிவித்தது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பொதுச் செயலாளராக இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு வருகிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 51 சமத்துவ சமுதாய திருமணத்தப்பா. இப்போ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா? தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் செய்கிற செயல் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு. ஆனால் நீங்கள் கொடியை கட்டிட்டு பொதுச் செயலாளர்னு சொன்னால் இதை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல், தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல், இந்த மக்களை அவமதிக்கிற செயல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. போன சட்டமன்றத்தில் தேர்தல் அப்போ 2021 அவங்க தான் அறிவிச்சாங்க, நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன், விலகிக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்ன அதை எடுத்துக்கொள்வதா, இன்றைக்கு அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக்கொள்வதா? இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறோம். இது பாரத பிரதமருக்கான தேர்தல். ஒரு புறத்திலே மோடி அவர்களும் ஒரு புறத்திலே ராகுல் அவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள். நாங்கள் தமிழகத்துடைய உரிமையை முன்னிலைப்படுத்தி புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே தமிழக காவேரி உரிமை, முல்லை பெரியார் உரிமை, ஜீவாதார உரிமை, கல்வி உரிமை இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னோம். மக்கள் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னார், இந்த தேர்தலிலே எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தலிலே தேர்தல் வியூகம் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி, எங்களுடைய தேர்தல் களம் அமையும் என்பதை
நாங்கள் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள். ஏன்னா 52 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற இயக்கம் இது. புரட்சித் தலைவர் தொடங்கிய இயக்கம். அம்மாவுடைய ஆன்மா, புரட்சித் தலைவருடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும், கரையேற்றும், வெற்றி சிம்மாசனத்திலே முதலமைச்சர் அணியிலே எடப்பாடியாரை அமர்த்தும். இல்லை, இதில் வந்து எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை, துணை நிற்கிறவர்களை, காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, அவ்வளோதான். அதை இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார். ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார். அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும், இரட்டையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை, ஜானகி அம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் பலரே இந்த கருத்தை வலியுறுத்தி அவரை சந்திச்சு இது பண்றதா சொல்றாங்க. அந்த தகவல்லாம் உண்மையா? யாரு எப்படி சொன்னாங்க, எங்க சொன்னாங்க? நீங்க தான் சொல்றீங்க. ஊடகத்தில் தான் நீங்கள் பரபரப்பு செய்திகளுக்காக சொல்கிறீங்களே தவிர யாரும் சொன்னதா, யாரும் எங்கேயும் பேசுனதா எங்களுக்கு தெரியல. இல்லை, அதில் பேசுனது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் உள்ளே நடக்கிறது ஒன்று, வெளியே பேசுகிறது ஒன்று. உங்களுக்கு எந்த ஆதாரத்தில் நீங்கள் வெளியிடுறீங்கன்னு தெரியல. இப்போ ராமநாதபுரத்தில் நான் கலந்துக்கிட்டேன் பொறுப்பாளர் முறையில். நாங்கள் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஐயா சேர்த்துடாதீங்க, நாங்கள் சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம், எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறீங்க, நேரடியாக எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறோம், எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது, ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே பார்த்தா செய்தி வேறு மாதிரி போடுறோங்க. இதை யாரை நாங்கள் குறை சொல்கிறது, யாரை குற்றம் சொல்கிறது? ஆக உண்மை நடந்தது, அதில் பங்கேற்றவன் நான் தான் சாட்சியாக இருக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் யாரும், எந்த நிர்வாகியும், எந்த தொண்டரும் வலியுறுத்தலை, யாருமே அதை கோரிக்கையாக வைக்கலை. அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பயும் போல வெற்றி பாதையில் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை, நீங்கள் ஊடகங்கள் தான் அப்படி செய்கிறீங்களோ தவிர மக்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு எடப்பாடியார் தலைமையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அங்கொன்று இங்கொன்றுமாக இருப்பதை நாம் முழுமையான உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் அதை நீங்கள் ஒரு 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 முழுமையான முடிவாக தீர்வாக கொண்டு வர முடியாது. ஆகவே இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு தொண்டர்கள் பயணிப்பதற்கு மன சுத்தியாக, மன உறுதியாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இதில் எல்லோரும் வாழ்த்துவதற்கும் எல்லோரும் துணை நிற்பதற்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் அதில் யாரேனும் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் நினைத்தால் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் இந்த மக்களும் இடமளிக்க மாட்டார்கள். அவர்கள் கனவு பகல் கனவாக முடியும். அதான் நேற்றே சொல்லிட்டார்ல, எங்கள் அண்ணன் சொல்லிட்டார்ல, அவரு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு செல்வகுமார் அந்த பால் இப்போ அம்மா கறவை பசு ஆடுலாம் கொடுத்தாங்கல்ல, பொருளாதாரத்தை, கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக. இப்போ எப்படி பசுமை புரட்சியோ அது மாதிரி வெண்மை புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. இந்த பாலை ஒரு தடவை கறந்துட்டோம்னா திரும்ப அதில் போய் மடியில் போய் சேர்க்க முடியாது. அதை அவ்வளோதான், அது கறந்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. அதான் அது நம்ம ஐயா காளிமுத்து சபாநாயகர் ஐயா சொல்லுவார். நமக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. அவர் சொல்லுவார், கறந்த பால் மடி போகாது, மீன் கருவாடாகும், ஆனால் கருவாடு மீனாகாது. அதனால தான் கருவாடு மீனாகாது. அப்படின்னா அதில் உள்ள அர்த்தம் என்னன்றதை நீங்கள் புரியுறவங்களுக்கு புரியுது. இப்போ நீ யாரை கேட்டீங்களோ அவ்வளோதான் சொல்கிறேன். அண்ணன் மாதிரி யாரை கேட்டீங்களோ அவ்வளோதான் சொல்கிறேன். சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.